என்ன செய்ய போகிறார்கள், விஜய் ஒருவேளை முதல்வராகவோ துணை முதல்வராகவோ வந்தால் என்ன அவர் நல்லது செய்ய போகிறார், இப்படி பல விஷயங்களை சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் அவர்களுக்கு இருக்கிறது. இது நாள் வரை அதை பற்றி எல்லாம் பெரிய அளவில் விஜய் கருத்து சொல்லவில்லை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஆக அந்த கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை 2026 சட்டமன்ற தேர்தல் அறிக்கை தயாரிப்பது முதற்கொண்டு அந்த தேர்தல் அறிக்கையில என்ன சொல்லப்பட வேண்டும், மக்களுக்கு என்ன வாக்குறுதிகள் கொடுக்க வேண்டும், இப்பொழுது திமுகவோ அதிமுகவோ கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளை மீறி என்ன வேறு புதிய வாக்குறுதிகளை கொடுத்து மக்கள் மனங்களை கவர வேண்டும், இப்படி பல திட்டங்கள் தந்திரங்களை வகுப்பதனுடைய முதல் படிதான் நேற்றைய இந்த மீட்டிங்னு நன்றாக தெரிகிறது. பிரசாந்த் கிஷோர் இந்த தேர்தல் களத்தை நன்கு அறிந்தவர். அதாவது ஒரு மாநிலத்தில் எத்தனை தொகுதிகள் இருக்கிறோ அத்தனை தொகுதிகளிலுமே பிரசாந்த் கிஷோரோட நிறுவனத்தினர் அந்த களத்திலே ஃபீல்டு ஒர்க்ல இருப்பாங்க. ஆக இன்றைக்கு 234 தொகுதிகளிலே கள நிலவரம் என்ன, எப்படி மக்களுடைய சிந்தனை இருக்கிறது